ரீசெண்டா ஆர்பிஐ நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த இன்ஆபரேட்டிவ் அக்கவுண்ட்ஸ். 10 இயர்ஸ்க்கு மேலேயும் இந்த அக்கவுண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷனையும் நடக்கல அப்படின்னா நம்ம அதை இன்ஆபரேட்டிவ் அக்கவுண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட 10,000க்கும் மேல அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 40,000 crores இருக்கு. இதுல என்ன பிரச்சனை ஆர்பிஐக்கு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ்னாலதான் ஃப்ராட்ஸ் கண்ட்ரில நிறைய நடக்கும். அதனால ஆர்பிஐ பேங்க்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவங்க காசை ரிட்டர்ன் கொடுத்துருங்க, இல்லனா அவங்களோட நாமினியை கண்டுபிடிங்க அப்படின்னு. சோ அவங்களோட நாமினிக்கு இல்லனா அக்கவுண்ட் ஹோல்டரையோ எப்படியோ ரீச் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் மூலமாவோ இமெயில் மூலமாவோ இல்ல பிசிக்கலா லெட்டர் அனுப்பியோ ரீச் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கால் இல்ல ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அது கரெக்டான ரிசோர்ஸான வெரிஃபை பண்ணிட்டு பேங்க்ல போய் ஒரு கேவைசியை முடிச்சு அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணிருங்க. இல்ல உங்க ஃபேமிலியில அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இல்ல சிப்லிங்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா உகம்னு ஒரு வெப்சைட்ல போய் கண்டுபிடிக்கலாம். அதோட லிங்க் நான் இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார்